வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி கொள்ளு துவையல் தான் செய்ய போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொள்ளு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகா, அரை துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொள்ளு துவையல் செய்யும்போது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளை நைட்டே ஊற போட்டுட்டு மறுநாள் செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல. கொள்ளை வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ கொள்ளு நல்லா வாசனையும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொள்ளு கொஞ்சம் நேரம் ஊறணும், சூடு அடங்கணும். அதுக்காக தான். கொள்ளு வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். எப்பயுமே கொள்ளு துவையலுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம புளி சேர்க்கணும், தேங்காயும் சேர்க்கணும். அதனால் முதலே நல்லா வதக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துருவோம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணியில் போட்ட கொள்ளு சூடெல்லாம் போய் நல்லா ஆறிடுச்சு. கொள்ளும் ஓரளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம இதில் உப்பு போடலை, ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து திருப்பி ஒரு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ துவையில் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த கொள்ளு துவையல் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம எடுத்துக்கலாம் ரெகுலராகவே. கொள்ளு துவையல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.